திரு சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் திரு சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் உருவான தாய் கிழவி திரைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களின் அபாரமான நடிப்பில் உருவாகியுள்ள இத்திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த ரசிகர்கள் ராதிகா அவர்களின் நடிப்பை பெரிதும் பாராட்டியதோடு திரைப்படத்தின் இயக்குனர், ஸ்கிரீன் பிளே, மற்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர்கள் என அனைவரையும் பாராட்டி வருகின்றனர். குறிப்பாக ராதிகா அவர்களின் நடிப்பை ஆச்சி மனோரமா அவர்களின் இடத்தை இவர் நிரப்புவார் என்று பாராட்டியுள்ளனர். 75 வயது மூதாட்டி கதாபாத்திரத்துக்கான மேக் ஓவர் தினமும் 4 மணி நேரம் ஆனதாக ராதிகா அவர்கள் ஒரு நேர்காணலில் கூறியுள்ளார். உசிலம்பட்டி கிராமத்தில் உள்ள காடுபட்டியில் வாழும் மூதாட்டி மற்றும் அவரது குடும்பத்தினர் பற்றிய நகைச்சுவை கலந்த திரைப்படம் இது. திரைப்படத்தை பார்த்த நடிகர், நடிகைகள் அனைவரும் இவரது நடிப்பை வெகுவாக பாராட்டியுள்ளனர். திருமதி ராதிகா அவர்கள் பேசும்போது, நான் எம்.ஆர். ராதா அவர்களின் மகள் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுவதாக கூறியுள்ளார். 1978 கிழக்கே போகும் ரயிலில் அறிமுகமான இவர் மீண்டும் ஒரு காதல் கதை, பசும் பொன், ரெட்டைவால் குருவி, பிள்ளை நிலா, நிறமாறாத பூக்கள், நானே ராஜா நானே மந்திரி, நல்லவனுக்கு நல்லவன், கேளடி கண்மணி, தேரி, சிங்கம் 3, சகுனி உள்ளிட்ட 300க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் போன்ற மொழிகளில் நடித்துள்ள இவர் திரைப்பட நடிகை, தயாரிப்பாளர், இயக்குனர், அரசியல்வாதி என பன்முகத்தன்மை கொண்டவர். கதாநாயகி, துணிச்சலான பெண் கதாபாத்திரம், குணச்சித்திர வேடம், கிளாமர் ரோல் என பல கதாபாத்திரங்களில் இவர் நடித்திருந்தாலும் தாய்க்கிழவி திரைப்படத்தில் முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் இவர் நடித்துள்ளதால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரரான இவர் சித்தி 1 and 2, அண்ணாமலை, செல்வி, அரசி, செல்லம்மை, வாணி ராணி, தாமரை போன்ற டிவி தொடர்களை தயாரித்துள்ளார். திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் 75 வயது மூதாட்டி கதாபாத்திரத்தில் அற்புதமாய் நடித்துள்ளதற்காய் தேசிய விருது கிடைக்கும் என்று அவர் உட்பட பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.